திரு ரோபோ சங்கர் அவர்களின் அகால மரணம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே திரையுலகளோட சேர்ந்து ஒரு மாபெரும் துயரத்தில் இருக்கிறோம். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது ஒரு லெஜெண்டரி ட்ரிபியூட்டாக எடுத்துக்கலாம், அல்லது கதையில் கதாபாத்திரமாக எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதிலிருந்து நம்மளோட லேர்னிங்ஸ் என்னன்றதை மட்டும் பார்ப்போம். முதலாவது, ஜேஆர் டிவைன் ப்ளஸ் சார்பாக, ஜேஆர் கிரீன் டீம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன். அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு வயசு 46 தான். ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டார். அதிலிருந்து மீண்டு வந்ததே அதுக்கு ஒரு மாபெரும் மனோபலம் வேணும். அது இல்லாமல் அவருக்கு இருந்த நட்பு வட்டத்தினால அவரை எப்படியோ ஒரு இருக்கிறதுலையே உயர்ந்தபட்ச சிகிச்சை அளித்து அவரை காப்பாற்றினாங்க. அதை காப்பாற்றினது எதுக்கு, அவர் எதனால் பாதிக்கப்பட்டார், அவர் எதனால் அந்த நோய் தாக்குச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதில் ஒரு குடி அதில் ஒரு பிரதான அங்கமாக இருக்குது. ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் வாழ்க்கையில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அவர் ஒரு மேடை கலைஞர், ஒரு நகைச்சுவை கலைஞர், ஸ்டாண்டப் காமெடியன், டான்ஸரு, பாடி பில்டர், பல்வேறு முகங்கள் உண்டு, பன்முக கலைஞர் அவர். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஒரு விஷயத்தை உணர்றாரு. இது எல்லாமே நமக்கு சமூக அங்கீகாரத்தை தராது. சமூக அங்கீகாரம் தரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதை பொதுப்படையாக முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதோட முக்கியமான அவரோட ஒரு லெவலுக்கு மேலே அவரோட கோல் என்னவாக இருந்ததுன்னா, சமுதாயத்தில் நம்மளும் நம்ம குடும்பமும் நம்ம குழந்தைகளும் நமக்கு பின்னாடி வர சந்ததியினரும் ஒரு லெவலில் இருக்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாரு. கட்டாயமாக அது பணத்தை தாண்டி ஒரு அங்கீகாரம். அது விஷயமாக முயற்சி பண்ணார். அது விஷயமாக பல காய் நகர்த்தல்களை செஞ்சார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிறவங்க, உயரத்தில் இருக்கவங்க யார்? மாண்புமிகு மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் டாக்டர் கலைஞரை போய் பார்க்க முடியும். இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்க முடியும். நம்ம உச்சபட்ச நடிகரான திரு கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் போய் பார்க்க முடியும். அவரெல்லாம் பார்த்தோன்னா அவர் பாட்டுக்கு போவார், கட்டி பிடிப்பார், காலில் விழுவார், முத்தம் கொடுப்பார், கையில் முத்தம் கொடுப்பார். அந்த அளவுக்கு பல பேர்கிட்ட, பல திரைப்பிரபலங்கள்கிட்ட அவருக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு உண்டு. ஒரே ரிங்கில் ஃபோன் எடுக்கணும், ஃபோன் எடுப்பாங்க. அந்த என்ன உதவி வேணாலும், திரு நக்கீரன் ஆசிரியர் ஐயா கோபாலா இருக்கட்டும், அனைவர்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய ஆழமான நட்பு அவருக்கு இருந்தது. அவருக்காக எந்த அளவு செய்யலான்ற நிலைமையில் இருந்தது. ஆமாம், கரெக்டு. அதில் அவர் சாதிச்சிட்டாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைய தேதியில் அவருக்கு தமிழகத்தில் உள்ள தெரியாத பிரபலங்களே கிடையாது. சமீபத்தில் அவர் பேட்டி ஒன்று பார்த்தேன் நான். அவர் ஒவ்வொருத்தரும் அந்த பேட்டி எடுக்கிறவர் ஒவ்வொரு திரைப்பிரபலங்களாகட்டும், உச்சபட்ச அரசியல் புள்ளிகளாகட்டும், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களாக இருக்கும், எல்லாத்த பற்றியும் ஸ்பான்டேனியஸாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அவங்களுக்கும் இவருக்கும் உண்டான உறவை சொல்கிறாரு. அவங்க எந்த அளவுக்கு இவரை அங்கீகரித்தாங்கன்றது சொன்னார். ஒரு மேடை கலைஞர், ஒரு ஊராக போய் மேடைகளில் ஒரு திருவிழாவில் பாடக்கூடிய மேடை கலைஞர் இந்த அளவுக்கு அவருக்கு ரெஸ்பான்ஸ் உயரத்தில் போயிருக்காரு அப்படின்னா, கட்டாயமாக அவரோட வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த நம்ம மனசை தேத்திக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கும், குடும்பத்தில் உள்ள அவரோட நெருங்கிய நட்பு வட்டத்துக்கும் நம்ம ஆறுதலை தெரிவிப்போம். நம்ம இதிலிருந்து வெறும் பணமோ அல்லது மற்ற வசதி வாய்ப்புகளும் ஒரு அங்கீகாரத்தை தராது. நமக்கு ஒரு சமூக அங்கீகாரம் வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு முயற்சி மூலமாக ஒரு கௌரவமான உலகம் எதிர்பார்க்கிற, ஏற்றுக்கிற கௌரவமான ஒரு இடத்த நம்ம அடையணும். அதுக்குண்டான நேர்மையான வழிகளை உழைப்பால் நம்ம அடையணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்கள் பகிருங்க.